Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th standard chemistry, biology, pure scienceல botany and zoology studentsக்கான டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே क्वेश्चंஸா நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படினா இதோட PDF வந்து ஷேர் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு. சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நினைச்சிருக்கலாம் ஒரு PDF காக இதெல்லாம் சொல்றாங்களே அப்படினு சொல்லிட்டு. சோ நம்ம PDF வந்து ஷேர் பண்றதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணது. அப்படியே அதிலே கொடுத்திருக்கலாமே நீங்க ஏன் கொடுக்கல அப்படினு சொல்லிட்டு கூட சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்றோம். சரிங்களா? நார்மலா PDF வந்து ப்ரிப்பேர் பண்றது, क्वेश्चंस எல்லாமே டைப் பண்றதுக்கு அது டைப் பண்ணாதான் தெரியும் எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லிட்டு. சோ அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம். அதனால தான் மினிமமா நமக்கு மேக்ஸिमम அதிகமா வியூஸ் வந்து போறது கிடையாது. சோ அதுக்கு ரீசன் வந்து லைக் பண்ணாதது, கமெண்ட் பண்றது இதெல்லாம் இருக்கு அப்படினு சொல்லி சொன்னாங்க. நமக்கு வந்து அதிகமா தெரியாது. சோ நீங்க லைக் பண்ணதனால ஒரு மினிமம் ஒரு 100 ல இருந்து 200 பீப்பிள்ஸ் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் 100 லைக்ஸ் அது பண்ண சொன்னோம். சோ அது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 1000 பேராவது பார்த்திருக்காங்க. சோ அந்த 1000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது நமக்கு மோஸ்ட் பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணது ஒரு 100 ஸ்டூடண்ட்ஸோட 100 200 இதோடயே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் லைக் பண்ண சொன்னோம். சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட்மே பண்ணியிருந்தாங்க 100 லைக்ஸ் வந்துச்சு PDF வந்து இன்னும் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, பாட்னி அண்ட் ஜூவாலஜி போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அந்த 5 மார்க்ஸோட PDF வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணீங்க அப்படின்னா மற்ற PDFம் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சோ அது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த क्वेश्चंस எல்லாமே ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. சரிங்களா? டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி என்ன மாதிரியான क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சரிங்களா? கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ட்டெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஸ்டாஃப்ல ஒரு 2-3 ஸ்டாஃப்ட்ட கேட்டுட்டு அதுல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரியான क्वेश्चंस தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கு. சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டவுட்லமே கேக்குறாங்க. அந்த டவுட்டா கேக்குறாங்களா இல்ல நம்பிக்கை இல்லாம கேக்குறாங்களா அப்படினு சொல்லிட்டு தெரியாது. சோ நீங்க அப்லோட் பண்றது எல்லாமே வருமா, இவரு சொல்றது எல்லாமே வருதா அப்படினு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன மாதிரியான क्वेश्चंस வந்து கேட்பாங்களோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து எல்லாமே சொல்லலாம். சரிங்களா? நம்மளும் வந்து சொல்றதுக்கு ரீசன் இதுக்கு முன்னாடி क्वेश्चंस வந்து எப்படி கேட்டிருக்காங்க, இனிமே எப்படி கேட்பாங்க அதை வச்சுதான் நம்ம வந்து क्वेश्चंस வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चंस மட்டும் இல்ல, இனிமே கேட்கக்கூடிய क्वेश्चंस அந்த மாதிரியான क्वेश्चंस தான் எடுத்திருக்கு. சோ என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் என்னென்னலாம் கொடுப்பனோ அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சோ என்னோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃபெயில் ஆன்னு நினைச்சு கொடுக்க மாட்டேன். என் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்மியான மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க மாட்டேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி 100க்கு ஒரு 90 above 90 பிளஸ் சென்டமே எடுக்கிற மாதிரியான क्वेश्चंस எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். அதே தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே ஒரு சைட் பையா வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு சில क्वेश्चंस எல்லாமே தெரியும். அது எல்லாமே ரீட் பண்ணுங்க. சோ ரீட் பண்ணும்போது இதையும் ஒன்ஸ் பார்த்து வச்சிருங்க. சரிங்களா? அதுக்காக தான். சரிங்களா? இது எல்லாமே பார்க்காம போகாதீங்க. இது எல்லாமே படிச்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த क्वेश्चंस எல்லாமே. சோ நமக்கு வந்து லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல. அதனால தான் அதை நம்ம வந்து வீடியோஸ் போறதை கண்டினியூ பண்ணதுக்கு அதுதான் ரீசனு. ஏன்னா நமக்கு வந்து அதிகமா யாருமே பார்க்கறது இல்லை. அதனால வீடியோ போறதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஸோ இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க பயாலஜில நான் வந்து 11th பயாலஜிலே. சரிங்களா? 11th பயாலஜி கொஞ்சம் சிலபஸ் அதிகம். அதுலயுமே 90 above 95 பிளஸ் 96 97 இதெல்லாமே எடுத்ததான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாமே நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் அடுத்த வீடியோவுக்கு நம்ம அடுத்த இயருக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இந்த இயருமே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அந்த வீடியோஸ் தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதோட PDF வந்து மறக்காம டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்ச எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் நம்ம அப்லோட் பண்ணல, பிசிக்ஸுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல மேக்ஸுக்கு, தமிழ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட PDF வேணும் வந்துச்சுன்னா அதுக்கு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இது ஒரு 1000 லைக்ஸாவது வருதுன்னா பார்ப்போம். ஸோ வந்துச்சு அப்படின்னா பெட்ரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.